இது பார் மீனா, என்ன நம்பினவங்கள நான் எப்பவுமே ஏமாத்துறது இல்லை. ஆமா, திருவிழா எப்போ வருது? அடுத்த வாரம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். அடுத்த வாரம் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு வரேன். I'll surely be there. Okay? அடுத்த வாரம் எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வரேன் நீங்களே. அப்படி என்ன முக்கியமான வேலை? டெல்லியில ஒரு செமினார் நடக்குது, அதுதான் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருந்தேன். ஏதோ பொம்பளை கிட்ட பேசின மாதிரி இருந்தது. ஆமா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் டெல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டீனா இருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பாரோ பாரோ பாரோ, எப்பவுமே நீ என்ன சந்தேகத்தோட பாக்குற. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, சாதாரணமா நான் என்ன நம்பினவங்கள ஏமாத்துனதே இல்லை. அதுலயும் செல்லம் உன்னை போய் ஏமாத்துவேனா? என்ன நம்புடா. பாரோ, அந்த டெல்லி டீனு டீனேஜ் கேர்ள் கிடையாது, 55 வயசு, அதுவும் என் ப்ரொஃபஸர்மா. அட்லீஸ்ட் இப்பயாவது நம்புறேன். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஏங்க, அந்த டெல்லி டீனுக்கு உண்மையிலேயே 55 வயசு தானே? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எஸ் சார். திவாகரை பார்க்கணும். என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? அது பர்சனல். அர்ஜுன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கே தெரியும். ஜஸ்ட் a minute. Take your seat. Thank you. நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். உங்களை பார்க்க அர்ஜுன் ஒருத்தர் வந்திருக்காரு. அர்ஜுனா? வர சொல்லுங்க. ஓகே சார். ஷாலினி, half an hourக்கு ஃபோன் கால்ஸ் விசிட்டர்ஸ் யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க. எஸ் சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா. சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. தேங்க்யூ மேடம். ஓகே. வாடா. ஹாய் திவா. உட்கார். என்னடா ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டேன், திடீர்னு வந்திருக்க? Am I disturbing you? சர்டன்லி நாட். இப்போதான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடித்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட. இதான வேணாங்க. ஓகே ஓகே, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லடா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒன்று பார்க்கலாம். டேய், நீ ஒரு லாயர், நீ ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்கிற. நீ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆள் கிடையாது. மரியாதை என்ன விஷயம் சொல்லு. வெரி சிம்பிள்டா. நேற்று டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்கள் அப்பா அம்மா பார்த்தேன். என்ன வழக்கம் போல என் கல்யாண புராணத்தை புலம்பியிருப்பாங்க. எஸ், ஆனால் உன்ன மாதிரி அதை புலம்பல்னு என்னால் அலட்சியப்படுத்த முடியல. டேய், அவங்க ஃபீலிங்ஸில் ஒரு நியாயம் இருக்குடா, அது சொல்ல தான் உங்ககிட்ட வந்தேன். என்னடா பெருசாக நியாயம் இருக்கு? டேய், நீ அவங்க ஒரே புள்ளடா, காலகாலத்தில் படிச்ச, இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க. அதே மாதிரி காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அது தப்பா? கல்யாணம் வரும்போது எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குல்லடா. அப்படி ஏதாவது இருந்தா அதை என்கிட்ட ஓப்பனா சொல்லண்டா. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனேடா. என்னைக்கு அந்த மீனவை முதல்ல கோயிலில் பார்த்தனோ அன்னைக்கு அவ தான் என் காதலின்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், அவ தான் அன்னைக்கே நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாளடா. அவ சொல்லிட்டா? அவ வேணும்னா எனக்கு காதலிக்காம இருக்கட்டும், ஆனா நான் எப்படா என் காதலை மாத்திக்க முடியும்? இங்க பார்த்திபா, 2 பேரும் மனசார ஒருத்தர் விரும்பினாதான் அது பேர் காதல். ஒருத்தரை மட்டும் விரும்பினா அதுக்கு பேர் ஒருதலை ராகம். இதுல எந்த யூஸும் இல்லை நமக்கு. அப்படின்னா உனக்கு ஐபிசி தெரிஞ்ச அளவுக்கு உண்மையான காதலை பத்தி தெரியலன்னு அர்த்தம். நான் உண்மையான சம்பவம் ஒன்று சொல்றேன் கேளு. ஒருத்திய உயிருக்கு உயிராக காதலிச்சான், ஆனா அவனை காதலிக்கல. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்க. ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஒருத்தனோட கல்யாணம் நிச்சயமாச்சு. விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ அவளை கங்க்ராச்சுலேட் பண்ணி அவள் உட்பியை மீட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டான். அவளும் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணான். இவன் தான் அவளை விரும்பினதையும் அவள் இவனை விரும்பாதையும் சொல்லி எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும், அதுக்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டான். அவள் புருஷனும் பெருந்தன்மையானவன், சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளும் கல்யாணமாகி 20 வருஷம் அமெரிக்காவில் இருந்தா. 2 குழந்தைகளுக்கு தாயானா. அந்த 20 வருஷமும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தபால் மூலியமா, இமெயில் மூலியமா, டெலிஃபோன் மூலியமா கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. 2 குழந்தைங்களோட பாவம் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டா. வந்தவளுக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஷாக். தன்னை காதலிச்சவன் இன்னும் கல்யாணம் ஆகாம தன் மேல உள்ள காதலோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. அவ மனசிலகி
இவ்வளவு நல்லவனை நம்ம இழந்துட்டோமே, நம்ம ஏன் இவனை காதலிக்க கூடாதுன்னு நினைச்சான். இதுல இருந்து உனக்கு என்னடா தெரியுது? சுத்த பேத்தல்னு தெரியுது. சரிப்பா, அது உண்மையாவே இருக்கட்டும். அந்த ஹீரோக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடக்கணும்னு எதிர்பார்க்கறியா? அந்த மாதிரி எனக்கும் நடக்கணும்னு சொல்லல. அந்த ஹீரோடைய காதல் மாதிரி என் காதலை மாத்திக்க முடியாதுன்னு சொல்றேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க போறியா நீ? எக்ஸ்கியூஸ் மீ சார். திரும்பவும் அதே லெட்டர். என்னடா அது? அன்சைன் லெட்டர். இது வரைக்கும் இந்த மாதிரி 6 லெட்டர் வந்திருக்குடா. இங்க கொடு. கண்கள் என்னவோ வானத்தின் நிலவை தொட்டாலும் கைகள் என்னவோ ஜன்னல் வரைதான். உனக்கு ஏதாவது புரியுதாடா? நீ தான் இன்டெலிஜென்ட் லாயர் ஆச்சே. புரியுது. இது மூ மேத்தாவோட கண்ணீர் பூக்கள்ல வர ஒரு கவிதை. இது யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை ஒரு பொண்ணு தான் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். பொண்ணா? யாருடா? அவசரப்படாத இரு. அந்த பொண்ணு தன்னோட பேரை ஜன்னல்னு எழுதியிருக்கா. அப்போ நிலா யாரு? யாரு? அநேகமா நீ மானசீகமா காதலிக்கிற அந்த மீனவோன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இல்லடா, இது என் விஷயம் தெரிஞ்ச யாரோ தான் எழுதியிருக்காங்க. அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. உன் காதலுக்கு போட்டி உருவாயிடுச்சு. கூடிய சீக்கிரமே உங்க அப்பா அம்மா ஆசை நிறைவேற போகுது. நிச்சயமா சொல்றேன். என்னடா சொல்ற? You see, you are a very busy officer. உன்னோட டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. I take leave, okay? டேய் அர்ஜுன். Bye, my அர்ஜுன். dear. சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. என்ன காமாட்சி, என்னங்க? யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கஞ்சி காய்ச்சி ஊத்திக்கிட்டு இருக்க? இல்லங்க, நம்ம தோட்டத்துல வேலை செய்யறால காத்தாயி, ஆ, அவ பிள்ளைங்களுக்கு 4 நாளா உடம்பு சரியில்லையா. ஓஹோ, அதான் கொஞ்சம் நோய் கஞ்சியும் ஊறுகாயும் கொடுத்து அனுப்பலாம்னு செஞ்சுட்டு இருக்கேன். சரி சரி. மிச்சம் இருந்தா எனக்கும் கொஞ்சம் எடுத்து வை. சரிங்க. ம். போ போ, அந்த பக்கம் போ. ஓ, ஏ காத்தாயி, அம்மா. இந்த நோய் கஞ்சி நல்ல குழைய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜுரம் அந்த வயித்துக்கு எதமா இருக்கும் என்ன? சரிங்கம்மா. பிள்ளைங்கள வெளியே விளையாட விடாத. மழையும் தனியுமா இருக்கு, காய்ச்சல் அதிகமா இட போகுது. சரிங்கம்மா. நாளைக்கும் கஞ்சி வேணும்னா வா, வரேம்மா. கொண்டு போய் கொடுப்போம். என்ன இன்னும் காணோம்? தாத்தாய் சீக்கிரம் வா. வரேம்மா. பொறுமையா ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க, சீக்கிரம் வா. இந்தாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் காத்தாய். இந்தா உன்னோட டிப்ஸ் வெச்சுக்கோ. சின்னம்மா ஒரு நிமிஷம். என்ன காத்தாய், எனக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் சொல்லு. நோய் கஞ்சியை நீங்களே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, என்ன எதுக்குமா வாங்கிட்டு சொன்னீங்க? எங்க அம்மா கிட்ட இந்த நோய் கஞ்சியை கேட்டிருந்தேனா என்ன நோய் நோய்னு 1000 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனாலதான் உன்னை விட்டு கேட்க சொன்னேன். இப்ப நீ வேற என்ன நோய் நோய்னு கேள்வி கேக்குற. கோவப்படாதீங்கம்மா, இந்த கஞ்சியை யாருக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டேன். தெரிஞ்சா என்ன பண்ணுவ? நீயும் என் கூட வந்து ஊட்டி விடுறேங்கிறியா? இத பாரு, இத கொண்டு வந்து கொடுத்ததோட உன் வேலை ஓவர். இனிமே இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது, புரிஞ்சுதா? போய் உன் வேலை பாரு, போ. சங்கரன், வாங்கம்மா, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. என்ன சங்கரன், உடம்பு எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா இல்ல? பரவாயில்லம்மா. நோனோ, முழுசா தேறி நாளையிலேந்து பரிசல் இல்ல, ஒரு கப்பலையே ஓட்டணும். அதான் உங்களுக்குன்னு அம்மா கிட்ட சொல்லி நோய் கஞ்சியும் நார்த்தங்க ஊறுகாயும் கொண்டு வந்திருக்கேன். என்னங்க இது, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? அது சரி, இந்த கிராமத்துக்காகவே நீங்க பரிசல் ஓட்டுறீங்க, உங்களுக்காக நாங்க நோய் கஞ்சி கொண்டு வரக்கூடாதா? இந்தாங்க, முதல்ல இத கொடுங்க.
ஒரு கொடி கஞ்சி ஒரு கடி ஊறுகாய். இல்லைங்க, நீங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா குடிக்கிறேன். நீங்க சாப்பிடாம விட்டுருவீங்களோன்னு தான் நானே இதை கொடுக்கறேன். முதல்ல இதை என் கண்ணு முன்னால குடிங்க. இந்தாங்க. இந்த மாதிரி சாப்பிடும் போதாங்க நான் தனியா இருக்கேங்கிற ஃபீல்லாம் வருது. அந்த மாதிரி ஃபீல் வரக்கூடாதுன்னு தானே நான் வந்திருக்கேன். ஐ மீன் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன்ல, அது சொன்னேன். சாப்பிடுங்க. உங்க கூட உங்க ஃப்ரெண்டு இல்லைங்களா? கொள்ளையடிக்க போனாலும் கூட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எதை கொள்ளடிக்க போறீங்க? உன்னதான் ஏன் கொள்ளையடிக்க போற? அத கூட புரிஞ்சுக்காத மரமண்டையா இருக்கே. நீ எல்லாம் அதிகம் படிச்சு என்னையா பிரயோஜனம்? என்னங்க உண்மையிலே கொள்ளடிக்க போற மாதிரி யோசிக்கிறீங்க? சங்கரன், கொள்ளையடிக்கும் போது கூட்டம் வைக்க கூடாது, பப்ளிசிட்டியும் பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரல. என்னமோங்க, நீங்க புதிராவே பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நானாவது புதிரா பேசுறேன், நீங்க புதிராவே நடந்துக்கிறீங்க. நானா? நான் என்னங்க புதிரா நடந்துக்கிறேன்? பின்ன இவ்ளோ படிச்சு முடிச்சுட்டு பரிசல் ஓட்டுறீங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உங்க வீட்டில் தேட போறாங்க. நீங்க கிளம்புங்க. அவங்க தேடலைன்னா கூட நீங்களே கழுத்து பிடிச்சு தள்ளிடுவீங்க போல இருக்கு. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கும் பரிசு துறைக்கு போகணும், நேரமாச்சுல்ல, அதான் கிளம்புங்க. சரி சங்கரன், அப்ப நான் வரேன். வாங்க. என்னமோ சத்தம் கேக்குதே, உங்ககிட்ட செல்போன் இருக்கா? செல்போன் நான் ஏங்க யூஸ் பண்ண போறேன்? அப்போ அது என்ன சத்தம்? அலாரம் செட் பண்ணிருக்கேன். அலாரமா? நைட்ல தூங்கும் போது தான் அலாரம் செட் பண்ணுவாங்க. நீங்க பகல்லயே செட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். சரி, நான் வரேன். வாங்க. ஹலோ. Am I speaking with ராதாகிருஷ்ணன்? எஸ், நீங்க? செந்தில் பேசுறேன். சொல்லுங்க செந்தில். நீங்க சம்பந்தப்பட்ட கேஸ்ல சந்தேகத்தின் பேர்ல அடைச்சு வச்சிருந்தாங்களே அந்த மருதப்ப நேத்து நைட் போலீஸ் லாக்கப்ல இருந்து தப்பிச்சிட்டான். இஸ் இட்? எஸ். ஒருவேளை அவன் உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்க வந்தாலும் வரலாம். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே செந்தில், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. பார்த்த முதல் நாளே, பார்த்த முதல் நாளே. எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் சிங்கமும் புலியும் அன்று சிரித்துக் கொண்டே கை குலுக்கிக் கொண்டன. என்ன பாடமோ. இரண்டும் ஒன்றை ஒன்று அணைத்தபடி நாட்டியம் ஆடின. அந்த காட்சியை மற்ற மிருகங்கள் நம்ப முடியாம பயந்து கொண்டே பார்த்தன. ஆனால் நரி மட்டும்
இதற்கெல்லாம் காரணம் விருந்தில் நாம் கொடுத்த மது கஷாயம் என்று புரிந்து கொண்டது. ஆனால் மற்ற மிருகங்கள் இதை அடடடடடா, நிறுத்துடா இந்த கதைய. என்ன கதைடா அது? டேல்ஸ் ஆஃப் இந்தியா மம்மி. மம்மி, டேல்ஸ்னா என்ன? டேல்ஸ்னா நம்பவே முடியாத கட்டுக்கதைகள்னு அர்த்தம். சரி வினோத், இதெல்லாம் மூடி வை, அப்புறம் படிச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவை உடனே வர சொல்லுடா. நாம இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போலாம். டேய், உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண சொன்னா என்ன ஏன்டா பாத்துட்டு இருக்க? எப்பவுமே அப்பா கூட சண்டை போடுவ, இன்னைக்கு என்னமோ ஃபோன் பண்ண சொல்ற? நீ பண்றது கூட டேல்ஸ் மாதிரி தான் இருக்கு. டேல்ஸ் ஆஃப் பார்வதி. ஏய், உத வாங்க போற, மரியாதை போய் அப்பாக்கு ஃபோன் பண்ணு. போடா. முறைக்கிறத பாரு, அப்பன மாதிரியே. ஆஃப் கோர்ஸ். என் வீட்டோட கிளைமேட் கண்டிஷன் பத்தி எனக்கு தானே தெரியும். சாதாரணமாவே 30 டிகிரி செல்சியஸ்ல தகிக்கும். இதுல நான் உனக்கு ஆறுதல் சொன்னதை பாரு பார்த்துட்டா. அதுல 10 டிகிரி ஏறிடுச்சு. 10க்கு மாமா வேற இங்க வந்து என்னை பத்தி என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காரு. அதுல கண்டிப்பா இன்னொரு 10 டிகிரி ஏறி இருக்கும். இப்போ இலவச இணைப்பா டெல்லிக்கு வேற நான் போறேன். டோட்டலா என் வீடே சஹாரா பாலைவனம் மாதிரி இருக்கும். இப்போ நான் போனேன்னு வச்சுக்க, அப்படியே என்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான் என் வைஃப். நான் சஃபர் பண்றது உனக்கு சிரிப்பா இருக்கா? சரிம்மா, நல்லா சரி. போற போக்க பார்த்தா இனிமே நைட் நான் இங்க தான் தங்கணும். அதான் எனக்கு சேஃப்டி. அது இல்ல சிவா, சகாரா பாலைவனம் மாதிரி இருந்த உங்க ஒய்ஃப காஷ்மீர் கிளைமேட்டுக்கு மாத்திட்டேன். அது தெரியாம நீங்க புலம்புறீங்க. அத நினைச்சுதான் நான் சிரிக்கிறேன். என்னது? ஆமா, பவர்ஃபுல்லா சென்ட்ரல் ஏசி பண்ணிட்டேன். இனிமே உங்க லைஃப் குளிர்ச்சி குளிர்ச்சி கூல் கூல் தான். ஹலோ, டாக்டர் சிவா ஹியர். ஹலோ டாக்டர் சார், நான் தான் ஜூனியர் சிவா பேசுறேன். டே வாலு, என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ஃபோன் பண்ற? நான் பண்ணல டாடி, மம்மி தான் பண்ண சொன்னாங்க. மம்மியா? அவ எங்கடா, பக்கத்துலயா இருக்கா? ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. ரொம்ப பக்கத்துலயா? டேய், அம்மா எப்படிடா இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க டாடி. புது புடவை கட்டிக்கிட்டு, மல்லிப்பூ வச்சுக்கிட்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, ஆட்ல வர ஸ்னேகா மாதிரி இருக்காங்க. டேய், அதுலடா. கோமா இருக்காளா, குஷியா இருக்காளா? தெரியல டாடி, இருங்க மம்மியே கேட்டு சொல்றேன். டேய் டேய், வினோத் வினோத். மம்மி, நீங்க கோமா இருக்கீங்களா குஷியா இருக்கீங்களான்னு அப்பா கேக்குறாரு. என்ன சொல்ல? குடு. ஹலோ, நான் தாங்க பாரு பேசுறேன். சொல்லு பாரு. இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருங்க. ஓகே பாரு. நீங்க, நானு, வினோத் 3 பேரும் ஏதாவது பீச் ரெசார்ட்க்கு போறோம். ஓகே பாரு. இன்னைக்கு அங்கேயே தான் சாப்பிடுறோம். வீட்ல சமையல் கிடையாது. ஓகே பாரு. நீங்க வரும்போது அம்மாக்கும் அப்பாக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே பாரு. ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காம சீக்கிரம் வீட்டுக்கு வர வழியை பாருங்க. ஓகே பாரு. ஓகே பாரு. ஓகே பாரு. சிவா. ஓகே பாரு. ஓகே பாரு. ஹலோ. ஓகே பாரு. ஓகே பாரு. சிவா. ஓகே பாரு. சிவா, என்னாச்சு? பேசிட்டே இருந்தீங்க, திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. என்ன பாரு பண்றது? சஹாரா டெசர்ட் கிளைமேட் பிலோ -0 டிகிரி செல்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீஸ் ஆகாம எப்படி இருக்குது பாரு? ஐயோ சிவா, நான் பாரு இல்ல ஷைலஜா. இது உங்க வீடு இல்ல, ஹாஸ்பிடல். ஓ, ஐம் சாரி 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 சாரி. 3 பேருக்கு செடக்ஷன் கொடுக்கணும், 2 பேருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்னும் நீங்க ரவுண்ட்ஸ்க்கே போகல. சாரி ஷைலஜா, சாரி. செடக்ஷன், ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பாரு எனக்கு கொடுத்துட்டா. நான் பாருவை கூட்டிட்டு ரவுண்ட்ஸ், ஐயோ, வெளியே கூட்டிட்டு போறேன். அப்ப ஹாஸ்பிடல்? இனிமே இந்த ஹாஸ்பிடல் பேஷண்ட்ஸ் எல்லாமே நீ பாத்துக்கோ. எத்தனை நாளைக்கு? நான் திரும்பி வரதுக்கு எத்தனை நாள் ஆதோ அத்தனை நாளைக்கு. சைலஜனா, எஸ் சைலஜா தான். பாய். அகல் விளக்கின் அடியினிலே
சின்ன செய்வினிலே என்